ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வமிங்கு. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே ஹேர் ஃபால் இல்லை நரை எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கள் அம்மா ஒரு எண்ணெய் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். 2 கைப்பிடி பீட்ரூட் இலை, 2 கைப்பிடி பொன்னாங்கண்ணி இலை, 2 கைப்பிடி வெங்காயத்தாள், இது எல்லாத்தையும் நல்லா சாறு எடுத்து அதை ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய பீட்ரூட், சின்ன பீட்ரூட்டாக இருந்துச்சுன்னா 2 பீட்ரூட், அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி இலை, அதோட சாறை ஊற்றிக்கலாம். செம்பருத்தி பூ இருந்தாலும் செம்பருத்தி பூவோட சாரையும் ஊற்றிக்கலாம். ரெண்டு தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் பால், ஃப்ரிட்ஜில் வச்சனால அது கொஞ்சம் க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்தும் ஊற்றிக்கலாம். இப்போ 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்ல குளிர்ச்சியை தரும். அதனால் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமுமே சரியாகும். இப்போ எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு அதை லேசாக கலந்து விட்டுக்கலாம். சாரெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், ஓமம், வெட்டிவேர், அப்புறம் கொஞ்சம் கருஞ்சீரகம் இதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணிலாம் சேர்த்துருக்கனால அது கண்ணுக்குமே ரொம்ப நல்லது. அதனால் கண் பிரச்சனைகளும் நல்ல குணமாகும். ஒரு வெத்தலையும் போட்டுக்கலாம், அது ஆனால் வீடியோவில் காமிக்கலை. அதை லேசாக கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயும் சாரும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அது ரொம்ப நேரம் ஆகும். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணியை ஊற்றினோன்னா இது இப்படி சவுண்டு கேட்கும். இப்படி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.